அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னகல் அன்தல் அலீமுல் ஹகீம். புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமரை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த பல வாரங்களாக அல்லாஹ்வை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்புகளையுமே நாம் வணங்கிவிடக் கூடாது. அப்போ வணக்கம் என்கின்ற இந்த அடிப்படையின் சாயல் கூட வேறு யாருக்குமே அமைந்துவிடக் கூடாது என்கின்ற விஷயத்திலே நாம் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும். நம்முடைய கொள்கை பிடிப்பாக தன்னுடைய உயிர் மூச்சாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே கடந்த பல வாரங்களாக தொடர் உரையாக நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் அதன் மற்றொரு பகுதியாக இந்த அற்புதங்களை பற்றி நமக்கு மார்க்கம் என்ன சொல்லுது, அப்ப இந்த அற்புதங்கள் என்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அற்புதங்கள் என்பதை மார்க்கம் எந்த அடிப்படையில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது, இறுதி தூதரான இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நமக்கு காட்டி தந்துள்ளார்கள், இந்த அற்புதத்தை சரியான விதத்திலே நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், அதை புரிய வேண்டிய விதத்திலே நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளுமே வந்துவிடாது என்கின்ற அடிப்படையிலே ஆரம்பத்திலிருந்தே நடுநிலையோடு தான் இந்த பதிவை நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். இதில் யாரு எவ்வளவு பெரிய ஒரு இந்த தமிழக முஸ்லிம்களால் புகழப்பட்ட ஒரு நபராக இருப்பார், அவரும் இதே கருத்தை எடுத்துக்கொண்டிருந்திருப்பார். அவர் சொன்னாருங்கிறதுக்காக அதை நம்ம எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண போறது கிடையாது. மறுமை நாளிலே வல்ல ரஹ்மான் போய் நாம் சரணடைய வேண்டும். அந்த ரஹ்மானுடைய அந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய தகுதி நம்மிடம் இருக்க வேண்டும். அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த பதிவை நாம் கொண்டு போக வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த அற்புதங்கள் என்கின்ற இந்த விஷயத்தையுமே நம்ம சரியான முறையில சரியான விதத்திலே இந்த பதிவை நம்ம கொண்டு போனோம்னு சொன்னா நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மை மறுமையில் வெற்றி அடையக்கூடியவர்களின் பட்டியலிலே அல்லாஹ் நம்மையும் ஒருவராக வைப்பான் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைக்கு இந்த உரைக்குள் நான் செல்கின்றேன். அப்ப இந்த அற்புதங்களை பொறுத்தவரையிலே தமிழக முஸ்லிம்கள் இதுல தான் அடிபடக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அற்புதங்களை பற்றி நமக்கு மார்க்கம் எந்த அடிப்படையில் இதை சொல்லுது, பல சந்தர்ப்ப சூழ்நிலை வாதங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் நடந்தது. அப்ப அவங்க எப்படிப்பட்ட வாதங்களை எல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நாம் சரியான முறையில் விளங்கினோம் என்று சொன்னால் நம்ம இப்படி ஒரு இந்த அற்புதத்தில் போய் அடிபடல மாட்டோம், அதுல போய் நம்ம சரியிற மாட்டோம்.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எல்லோருமே ஒப்புக்கொள்ளப்பட்ட, அனைவருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன? இந்த தஜ்ஜால் என்பவன். இந்த தஜ்ஜாலை பற்றி நம்ம ஒரு தனி தலைப்பாகவே எடுத்து பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் இங்கே தேவையான அந்த ஒரு விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சு நம்ம பேசுவோம். அப்ப தஜ்ஜாலை மறுத்து பேசக்கூடியவர் எவருமே கிடையாது. ஆனால் தஜ்ஜாலின் பெயரால் இல்லாத பொல்லாத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத பல விஷயங்கள் கட்டுக்கதைகளாக எண்ணிலடங்கா விஷயங்களை அதை கூட விட்டு வச்சுட்டு போயிடல நம்முடைய முன்னோர்களாகி இந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து விட்டு சென்றவர்கள். சரி, அப்ப தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு தடவை அவன் உயிர்ப்பிப்பான். உயிர்ப்பிக்க கூடியதும் உயிரூட்டக்கூடியதும் மரணிக்க செய்வதும் அல்லாஹ்வுடைய கையில் உள்ள ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க, எந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க, தஜ்ஜால் ஒரு தடவை உயிர்ப்பிப்பான், ஆனால் மற்றொரு தடவை அவனால் இதை செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி உள்ளார்கள். அப்போ ஒரு மனிதர் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதரை மரணிக்க செய்வதோ அல்லது மரணித்த ஒரு மனிதரை உயிர்ப்பிக்க செய்வதோ இது அற்புதமா கிடையாதா? இதை அற்புதமாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி சொல்றாங்க. இந்த அற்புதத்தை அவனால் ஒரு தடவை தான் செய்ய முடியும். ஆனால் அன்றைய காலத்தில் வாழக்கூடிய மக்கள் இதை பார்த்து மயங்கிடுவாங்க, ஆஹா அற்புதம் செய்து விட்டானே, அப்ப இவன் தான் அல்லாஹ், இவன் தான் இறைவன், நான் இறைவன் என்று அவன் சொல்லும் போது அடிபுரண்டு விடுவார்கள் அன்றைய காலத்து மக்கள் எல்லோருமே. அப்ப நாம் நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அற்புதத்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை புறக்கணிக்க கூடிய ஒருவனுக்கு கூட அல்லாஹ் தஆலா அற்புதத்தை கொடுக்கிறான்னு சொன்னா இதில் நமக்கு படிப்பினை இருக்கின்றது. இதில் சிந்திக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு இதில் தெள்ள தெளிவான விளக்கங்கள் உண்டு என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வே ஒரு தவறான கொள்கையில் இருக்கக்கூடிய, மார்க்கத்திற்கு முரணான கொள்கையில் செயல்படக்கூடிய, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒருத்தன் அவனுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதத்தை கொடுக்கிறான்னு சொன்னா எதுக்கு அங்க அல்லாஹ் தஆலா அற்புதத்தை கொடுக்க வேண்டும்? சோதனைக்காக அல்லாஹ் தஆலா அற்புதத்தை கொடுக்கிறான். அதுக்காக நம்முடைய கண் முன்னால இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் ஒரு நல்ல விஷயம் நடப்பதை போன்று நம்ம பார்ப்போம். அது நல்ல விஷயம் தானா என்றால் நல்லது மாதிரி தெரியும், ஆனால் அதற்குள் விஷக்கருத்துக்கள் இருக்கும். கெட்டது மாதிரி தெரியும், ஆனால் அதில் ஒரு ஹக் இருக்கு. இதை நாம் விளங்கிக் கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை பயிற்றுவித்தார்களோ, சஹாபாக்களை எப்படி பயிற்றுவித்தார்களோ அதே மாதிரியான வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்வியலிலே நம்ம கொண்டு வந்தோம் சொன்னா இது போன்ற இந்த அற்புதங்கள் என்ற பெயரில் இன்றைக்கு மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அடிபட்டு போய்விடும். அப்ப சரியான விதத்திலே இதை நாம் புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம். அப்ப இது அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரில 1882வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப ஷைத்தானுக்குமே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? பல இடங்கள்ல அற்புதங்களை கொடுக்கிறான். ஒரு மனிதன் தொழுகைக்காக வர்றான்னு சொன்னா அவனை தொழுகையில் அவன் தொழுது கொண்டிருக்கும் போது அவனுடைய தொழுகையை பாழாக்கக்கூடிய காரியத்தை செய்வதற்கான அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அதை அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா அப்ப எந்த அளவிற்கு நம்ம நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இதை மறுத்து பேசவில்லை? அப்ப ஷைத்தானிற்கு அற்புதங்கள் என்பது இருக்கின்றது. அதை அல்லாஹ் தஆலா கொடுத்து இந்த மனித சமுதாயத்தை சோதிக்கிறான். அல்லாஹ் அக்பர் நம்ம தக்பீர் கட்டிடுறோம். கட்டினதோட நமக்கு என்னென்ன சிந்தனைகள் வரும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரங்கள் சம்பந்தமாக, வரவு செலவு சம்பந்தமாக என்னென்ன இருக்குதோ, நம்ம எங்க போயிட்டு வந்தோமோ, எங்க வந்தோமோ, நாம் நம்முடைய மனைவி மக்கள் சம்பந்தமாக எல்லா விஷயங்களும் நம்முடைய கண் முன்னால் நிற்கும். எப்ப நிற்கும்? மற்ற சராசரி நேரங்களில் எப்போதாவது ஓரிரு தடவை நிற்கும் சொன்னா அந்த தொழுகை முழுக்கவே சைத்தான் நம்மை ஆட்கொண்டிருப்பான். அப்ப அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்தோம் என்று சொன்னால் சத்திய கொள்கையிலே நாம் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவான். அப்ப ஷைத்தானுக்கே அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை தொழக்கூடிய இந்த தொழுகை விஷயத்திலே ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பான் என்று சொன்னால் இந்த விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா?
அப்ப ஷைத்தான் அல்லாஹ் தஆலாவுடைய பகிரங்க எதிரி, இந்த மனித சமுதாயத்துடைய பகிரங்க எதிரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பகிரங்க எதிரி. அப்படிப்பட்ட பகிரங்க எதிரியாக பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு சின்ன பையன்ட கேட்டா சொல்லிடுவான், ஷைத்தானை நாம் நட்பு கொள்ளலாமா கூடாதா கேட்டா சொல்லுவான், கூடாது. ஏன் கூடாது? அவன் ஷைத்தானுடைய பகிரங்க எதிரி. ஷைத்தான் அதாவது அல்லாஹ்வுடைய பகிரங்க எதிரி. ஷைத்தான் என்பவன் அல்லாஹ்விற்கு பிடிக்கவே செய்யாத ஒருவன் என்று ஒரு சின்ன பையன்ட கேட்டா சொல்லிடுவான். அப்ப அந்த அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை கொடுக்கிறான், ஒரு ஆற்றலை கொடுக்கிறான். கொடுத்து நீ இந்த மனிதனை உன்னால் முடிந்த அளவு நீ வழிகெடுத்துப்பார் என்று சவால் விடுகின்றான் என்று சொன்னால் இதையெல்லாம் நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அற்புதம் என்பது என்ன? இதுதான் அற்புதமா? ஒருத்தர் அப்படியே ஒருத்தருக்கு உடல்நலத்தை ஒரு இடத்துல போய் நம்ம கேட்கிறோம், நம்முடைய தேவைகளை நம்ம கேட்கிறோம், கேட்டது அங்கே போய் கிடைத்தது என்று சொன்னால் அது அற்புதமா? இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் நமக்கு காட்டி தந்தார்களா? கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம் தெளிவாக இருக்கின்றது. அந்த சத்திய மார்க்கம், சத்திய கொள்கை என்பது தெளிவாக இருக்கும் போது இன்றைக்கு படைப்புகளிடம் போய் நம்முடைய தேவைகளை நம்ம கேட்கிறோமே, இங்கே போய் கேட்கக்கூடிய அளவிற்காவது வல்ல ரஹ்மான்ட்ட நம்ம கேட்டிருப்போமா? அப்ப நம்ம வல்ல ரஹ்மான்ட்ட கேட்கக்கூடியது என்பது வெறும் உதட்டளவில் தான் இருக்கின்றதே தவிர உள்ளத்தளவில் கிடையாது. அப்ப உள்ளத்தளவில் நாம் நம்முடைய அமல்களையும் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். நம்ம கேட்கக்கூடிய இந்த துஆ என்பது ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அப்ப வணக்கமாக இருக்கக்கூடிய இந்த வணக்க வழிபாடை செய்வதற்கு நமக்கெல்லாம் கசக்குது. அப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்காக பிரத்யேகமாக ஒரு இடத்துல இருந்து மட்டும்தான் நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானா? எந்த இடத்திலையும் நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறலாம், வல்ல ரஹ்மான்ட்ட நாம் பிரார்த்தனை செய்யலாம். நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் நம்ம என்ன செய்யலாம்? வல்ல ரஹ்மான்ட்ட நாம் பிரார்த்தனை செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான எளிமையான ஒரு இலகுவான ஒரு மார்க்கத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் வச்சிருக்கிறான். இன்றைக்கு எத்தனையோ பேர் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சமுதாயமாக இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் எது என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா என்றால் யார் என்பதை அறியக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கான்னு சொன்னா அந்த விஷயத்திலே நாம் என்ன செய்யணும்? நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை உண்மையான முறையிலே வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்ம இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படித்தான் அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா? கிடையாது. அப்போ ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் என்ன செய்யுது? முடிந்து விடுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிம்ங்கிற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்போ ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே எந்த கனெக்டிவிட்டியுமே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கனெக்டிவிட்டின்னு சொன்னா உங்களுடைய சாலிகான பிள்ளை கேட்கக்கூடிய துஆவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? வெயிட் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சாலிகான பிள்ளை கேட்கக்கூடிய துஆ தான் நம்ம மௌத்தா போனதுக்கு பிறகும் நம்முடைய மனைவி கேட்கக்கூடிய துஆவை சொல்லவில்லை. அப்ப ஒரு சாலிகான பிள்ளை கேட்கக்கூடிய துஆ, தன்னுடைய சகோதரன் கேட்கக்கூடிய துஆன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியல் போட்டாங்களா? கிடையாது. ஒரு சாலிகான பிள்ளை கேட்கக்கூடிய துஆவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வெயிட் கொடுக்குறாங்க. ஒரு சாலியான பிள்ளையாக அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் தம்முடைய வாழ்வியலிலே எப்படி ஒரு பிள்ளையை நாம் வளர்க்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார்களோ, சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறினார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளையாக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளை நமக்குன்னு ஒரு மரண நேரம் வரும்போது நாம் மரணம் அடைந்து விட்டால் அந்த பிள்ளைகள் நமக்காக கேட்கக்கூடிய துஆ. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சாலிகான கேட்கக்கூடிய பிள்ளை கேட்கக்கூடிய துஆவிற்கும் இந்த உலகத்திற்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்ப நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளை எனக்காக துஆ கேட்கக்கூடிய நிலையில் அதனை நான் வளர்த்திருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் எது என்பதை நான் ஊட்டி வளர்த்திருக்க வேண்டும். அப்படி வளர்க்க தவறிவிட்டேன் என்று சொன்னால் நான் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி. அப்ப என்னுடைய பிள்ளை எனக்காக துஆ கேட்கக்கூடிய அந்த ஒரு தகுதியை கூட என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கலையே.
அப்ப இப்படிப்பட்ட பெற்றோர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் தடையாக்கப்பட்டு விடுகின்றது, எதுவுமே கனெக்ஷன் கிடையாதுங்கிறாங்க. அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்பமான உலகம் என்பது அற்பத்திலும் அற்பமானது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மௌத்தா போயிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கும்போது இன்றைக்கு என்ன செய்யறாங்க? தர்காக்கள்ல போய் தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப மக்கா காஃபிர்களுடைய கொள்கையை அப்படியே அடிபடலாமல் ஃபாலோ பண்ணக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை கூட இவர்கள் செய்யாதவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மக்கா காஃபிர் என்று பிரகடனம் செய்யப்பட்டது. வன்மையாக அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக சொல்றான், இவன் மக்கா காஃபிர், இவன் வழிகட்டவன் என்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட அந்த வழிகட்டவனையே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கல. ஏன்னா அவன் என்ன அல்லாஹ்வை வணங்க மாட்டேன்னு சொன்னானா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னானா? ஏற்றுக்கொண்டானே. அல்லாஹ் என்பவன் இருக்கின்றான் என்று ஏற்றுக்கொண்டான். அவன் இறைவன் தான் என்று ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவனுக்கு பேரு அல்லாஹ் என்ன சொல்றான்? மக்கா காஃபிர். அப்ப அல்லாஹ் தஆலா அவன் சொல்ற மாதிரி உள்ள அந்த ஸ்டைலான அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம வாழ வேண்டும் என்றுதான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு எதுவெல்லாம் சரியோ எதுவெல்லாம் தவறோ, ஒரு விஷயம் நமக்கு தவறுன்னு நமக்கு படுது, லாபம் இல்லைன்னு சொன்னா அது தவறு, அது ஹராம். ஒரு விஷயம் நமக்கு லாபகரமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது நமக்கு ஹலால் என்கின்ற நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போறதுனால நம்ம என்ன செய்யறோம்? அப்ப நம்ம ஹலால் ஹராம் என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை அடிப்படையாக வைத்து பிரித்தறியாமல் நம்முடைய சுகபோக வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹராம் ஹலாலாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஆறுதல் கூறிக்கொண்டு அதை ஹராம் ஹலாலாக மாத்துறோம். அப்ப இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமே மூல காரணமாக இருக்கின்றது. அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட செயலில் நம்மளை வாழ சொன்னானோ, எப்படி நம்மை வணங்க சொன்னானோ அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வியலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது போன்ற அந்த வாழ்க்கை சூழலை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களில் பெரும்பாலான மக்கள் நம்முடைய பிள்ளை நாம் படக்கூடிய கஷ்டங்கள் அறிந்துவிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதுதான் மூலதனமே நம்முடைய பிள்ளைகள் வழிகட்டு போவதற்கு. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு கஷ்டத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளை நம்முடைய கஷ்டத்தை உணர்ந்து வளர்வார்கள். அப்படி உணர்ந்து வளர்ந்தால்தான் நாம் ஒரு நேரத்தில் வயோதிகத்திலே இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நம்மை விட்டுட்டு போயிட மாட்டாங்க, நம்மை உதாசீனப்படுத்த மாட்டார்கள். நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சொத்து சேர்த்து வச்சிருப்போம். நம்முடைய சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டு சமீபத்தில் கூட ஒரு செய்தித்தாள்களில் வந்துச்சு. என்ன செய்யறாங்க? ஒரு வயதான ஒரு மூதாட்டி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை கூட எழுதி வாங்கிடுறாங்க. எழுதி வாங்கிட்டு என்ன பண்றாங்க? அவங்களுக்கு சோறு போடுறதுக்கு நாம் போடுவோனா, அதெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்ல இல்லையேன்னு சொல்லி அந்த பத்திரத்தில் எழுதப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பிள்ளை வளர்க்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த மூதாட்டி வளர்த்த விதம் சரியில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வை நாம் அச்சமூட்டி நாம் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொன்ன மார்க்கத்தை சரியான முறையிலே சரியான பக்குவத்தில் சொல்லிக் கொடுத்து நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வழிகட்டி விடாது என்பதை புரிந்து கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்ற வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, கடந்த முதல் உரையிலே அற்புதங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த கொள்கையிலேயே ஊறிப்போனவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோய் என்னவென்று சொன்னால், நம்ம 1000 திருமறை குர்ஆன் வசனங்களை எடுத்து போட்டு பேசுவோம்.
1000 ஹதீஸுகளை ஆதாரங்களாக கொண்டு நபிகளார் இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நம்மை வாழ சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொல்லி பேசுவோம். ஆனால் அது எதையுமே அவர்கள் காதில் வாங்கிக் கொள்ளாமல், அல்லது காதிலே அவர்கள் வாங்கி கொண்டாலும் அந்த விஷயங்களை எல்லாம் ஒரு ஓரத்தில் சாக்கில் போட்டு கட்டுற மாதிரி கட்டி ஓரமாக வச்சுட்டு எதை கொண்டு வந்து முன்னால் வைப்பாங்க? இந்த உலக நடைமுறைகளில் நம்முடைய கண்ணு முன்னால் நம்ம பார்க்குறோம்ல அற்புதங்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் வச்சு, இங்கே இது நடந்துச்சு, அங்கே அது நடந்துச்சு, அப்போ அதுவெல்லாம் என்ன? நாங்கள் போய் அந்த தர்காவில் போய் எங்களுடைய தேவைகளை நாங்கள் வச்சோம், அந்த தேவைகளுக்கு நிறைவேற்றப்பட்டுச்சே, அந்த தேவைகள் நிறைவேற்றப்பட்டதே என்று சொல்வார்கள். எனக்கும் தான் என்னுடைய பெற்றோர்கள் நான் என்னுடைய தாயார் குழந்தை பெறுவதற்கு நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றது, ஒவ்வொரு தடவையும் கலைந்து கொண்டே செல்கின்றது என்பதால் கொண்டு போய் தொட்டில் கட்டி போட்டாங்க. அந்த தொட்டில் கட்டி பிறந்தவன் தான் நான் என்கின்ற நம்பிக்கையும் என்னுடைய குடும்பத்தில் இருக்குது. ஆனா யாரு அவுலியாக்களுடைய துவா பரக்கத்தோட பிறந்தேன்னு சொல்றாங்களோ அப்படிப்பட்ட நான் தான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு நேரத்தில் சொன்னேன், அவுலியாக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது, அவர்களுக்கு அற்புதங்கள் இருக்கின்றது, அவர்கள்ட்ட போய் நம்முடைய தேவைகளை கேட்கலாம். இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு மறுப்பானவர்கள், வகாபிகள், இவர்கள் மார்க்கத்திற்கு முரணானவர்கள், இவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாதவர்கள், இவர்கள் நவீன வகாபிகள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தோம். ஆனால் அந்த பிரச்சாரம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், அந்த அவுலியாக்களுக்கு அந்த பவர் இருக்கும் என்று சொன்னால் என்னை வழிகட்ட ஒரு கூட்டமாக ஆக்கியிருக்க கூடாதே. அவர்களுடைய வாதப்படி நான் எல்லாம் வழிகேடன், அப்ப நான் வழிகட்ட கொள்கையில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை மட்டும்தான் என்று ஒரு மனிதன் சொல்லிவிட்டால் அவன் வழிகேடன். அவுலியாக்கள்கிட்ட போய் உதவி கேட்கலாம் என்று சொன்னால் அவன் தான் அகுலு சொன்னான். அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இன்னைக்கு என்ன தொட்டில் கட்டி போட்ட நானே இன்னைக்கு என்ன சொல்றேன், அவுலியாக்கள்கிட்ட போய் உதவி கேட்கக்கூடாது, அவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஜியாரத்தில் சொல்லி கொடுத்த துவால வருது. எங்கேயாவது நீங்க எங்களுக்காக கேளுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவா கேட்டிருப்பாங்களா? கேட்கலையே. நாங்கள் நீங்கள் எங்களை முன் சென்று விட்டீர்கள், நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாங்களும் உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு கபருக்குள்ள அடங்க போறோம். இதுதான் இந்த உலக வாழ்க்கை, இதுதான் இந்த அற்பமான உலகம் என்பது எல்லாருக்குமே நாளைக்கு ஒரு நாள் எங்களுக்கும் ஒரு குழி இருக்கின்றது, அந்த குழிக்குள் நாங்களும் ஒரு உறுப்பினராக சேர்வோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அழகாக சொல்லிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், அதையெல்லாம் இன்னைக்கு உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப என்ன சொல்றாங்க, தர்காக்கள்ல போய் நாங்க எங்களுடைய தேவைகளை கேட்டோம், இந்த தேவைகள்லாம் நிறைவேறுன்னு சொல்றாங்களே. ஒரு முஸ்லிம், மார்க்கம் அறிந்த ஒரு முஸ்லிம்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் என்பது சரியான மார்க்கமா, அல்லது இந்து கொள்கை சரியான மார்க்கமா, அல்லது கிறிஸ்தவம் சரியான மதமா என்று நம்ம கேட்டோம் சொன்னா இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதுல எதிர் ஆர்கியூமெண்ட் பண்ண போறதே கிடையாது. இஸ்லாம் தான் அவன் ஃபாலோ பண்றான்னு சொன்னா நான் இருக்கிறது சரி என்கின்ற நம்பிக்கையில் தான் இருப்பான். ஆனால் இஸ்லாம் தான் சரியா என்று கேட்டால் அதை ஆணித்தரமாக நம்ம அறிவுபூர்வமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலை மையமாக வச்சு அது உண்மைதான் என்று நம்மால் சொல்ல முடியும். சரி, அது ஒரு தனி விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த இந்து மதங்களாக இருக்கட்டும், இந்து மத வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும், அங்கேயும் போய் உண்டியில் வச்சிருக்கிறாங்க, அங்கேயும் காணிக்கைகள் குவிகின்றது. அந்த காணிக்கைகள்லாம் எதுக்கு குவியுது? செஞ்சு தாங்கன்னு குவியலை, கேட்ட பிரார்த்தனை நிறைவேறி விட்டது என்பதால் குவிகின்றது. இப்ப நம்ம கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது ஒன்று, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆனிலே சொன்னது உண்மை. உண்மை இவ்வாறு இருக்க, அப்ப அல்லாஹ்விற்கு இணை வைத்த ஒரு கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களுமே போய் கோவில்களிலும் சர்ச்சுகளிலும் போய் தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் பார்க்காமலாம் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு முஸ்லிம் கூட போய் ஒரு இந்து மத வழிபாட்டு தலத்தில் போய் தன்னுடைய தேவையை கேட்கிறாரு. அப்ப கேட்கும் போது அவருடைய தேவை நிறைவேறுகின்றது. அப்ப இஸ்லாம் என்பது பொய் என்று நம்ம எல்லாருமே நம்ம பிரகடனப்படுத்தி விடலாமா? அப்படி நாம் புரிந்து கொள்ளலாமா? இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த மார்க்கமா? அற்புதங்கள் என்பது எல்லோருக்கும் எல்லா இடத்திலையும் நடக்கும் என்பது முடியவே 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 முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை நான் என்னுடைய எதிர்வழி ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் நான் போய் இந்து மத வழிபாட்டு தலத்திலையோ அல்லது கிறிஸ்தவ மத வழிபாட்டு தலத்திலையோ நான் போய் என்னுடைய தேவையை நான் கேட்ட எல்லா பிரார்த்தனையுமே எனக்கு நிறைவேறிடுச்சுன்னு சொன்ன ஒரு ஆளை கொண்டு காமிக்க பார்ப்போம். நான் 10 பிரார்த்தனை வச்சேன், 10 பிரார்த்தனையுமே எனக்கு நிறைவேறியது என்று சொல்ல முடியுமா? முடியவே 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 முடியாது.
அப்ப அல்லாஹ் தஆலா சில பேருக்கு சில நேரங்களில் அற்புதங்களை கொடுப்பது மாதிரி காட்டுவான். இந்த இடத்தில் இந்த மனிதன் அல்லாஹ்வை எந்த அளவிற்கு பரிபக்குவமாக ஃபாலோ பண்றான். அப்போ ஒருத்தன் நல்லது செய்வான்னு சொன்னா அல்லாஹ் செஞ்ச எவ்வளவோ அற்புதங்கள் இருக்கும், எவ்வளவோ நன்மையான காரியங்கள் இருக்கும், அது எல்லாத்தையுமே உதறி தள்ளிவிட்டு செல்கின்றானா செல்லலையா? அல்லாஹ்வுடைய கான்செப்ட் அதுதான். அப்ப அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி செயல்படுகின்றான் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்ப்பதற்காக சில நேரங்களில் சில நல்லது மாதிரி கெட்டதை காமிப்பான், சில கெட்டது மாதிரி நல்லதை காமிப்பான். கெட்டது மாதிரி நமக்கு நடக்கிறதா தெரிஞ்சா அல்லாஹ்விடம் நாம் பொறுமையோடு அவனிடம் நாம் வலியுறுத்தி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை நம்மை நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் மறுமையில் நமக்கு ஈடேற்றம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அற்பமான உலகம் தான் மார்க்கம் நினைக்கிறாங்க. இந்த அற்பமான உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லது தான் நல்லது. மறுமையில நம்ம நல்லதை கேட்கக்கூடிய மக்களாக நம்மள எத்தனை பேர் இருக்கிறாங்க? மிகவும் சொற்பமானவர்களைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப மறுமையை மையமாக வைத்துதான் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும். மறுமை வெற்றியை இலக்காக வைத்துதான் நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இம்மையுடைய இலக்கை மட்டும் மையமாக வச்சு நம்முடைய பிரார்த்தனைகள் அமைந்துவிடக்கூடாது. அப்படி அமையும் என்று சொன்னால் அதுதான் நாம் வழிகட்டவர்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்பதை விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது தெளிவாக இருக்கின்றது. அல்லாஹ் அற்புதம் என்பதை எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் கொடுக்க மாட்டான். சில நேரங்களில் கொடுப்பான், சில நேரத்தில் கொடுத்து சோதிப்பான். சோதனை தான் இந்த உலகம் என்பதை விளங்கிக் கொண்டு இந்த மார்க்கத்தில் சோதனைக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தால்தான் நம் மறுமைகள் வெற்றி பெற முடியும் என்பதை விளங்கிக் கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா இந்த உலக முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கூறி ஜும்மாவின் இரண்டாவது உரையை செய்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.